நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கொலை செய்யப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். இல்ல ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் ஹுசேன் அப்படிங்கிறவர் நேற்று காலை தொழுகை முடித்து விட்டு பள்ளிவாசல இருந்து வெளியே வரும்போது மர்ம நபர்கள் கொண்ட கும்பலால அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டாரு. இது தமிழகம் முழுவதுமே ஒரு கடும் பதற்றத்தை ஏற்படுத்துச்சு. அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஓய்வு பெற்ற, அதாவது விஆர்எஸ் விருப்ப ஓய்வின் அடிப்படையில காவல்துறையிலிருந்து பணியிலிருந்து வெளியே வந்தவர் அப்படிங்கறது ஒரு சூழ்நிலையோட இல்லாம அவர் பலர் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் கடும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்நிலையில இதன் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா அவர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தன்னோட சமூக வலைதள பக்கங்கள்ல ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். என்னன்னு பாத்தீங்கன்னா வக்பு வாரிய போர்டுக்கு சொந்தமான 32 சென்ட் நிலத்துல அந்த பிரச்சனைக்காக தன்னை ஒரு 30க்கும் மேற்பட்ட தௌஃபிக், அதே மாதிரி அவரோட மனைவி ஹப்ருனிஷா உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்டோர் தன்னை கொலை செய்யறதுக்கு உண்டான இது இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வீடியோ வெளியிட்ட ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆச்சு. இந்நிலையில நெல்லை மாநகர போலீசார் இது வழக்கு குறித்து விசாரணை செஞ்ச நிலையில நிலத்தகராறின் காரணமாகத்தான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாருன்னு முதல்ல தெரிய வந்தது. இந்நிலையில நேற்று ஜேஎம் போறது நெல்லை மாவட்ட முதன்மை நீதியியல் மன்றம் நாளில் இருவர் சரண்டர் ஆன நிலையில தற்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த வழக்கில முக்கிய தொடர்புடைய தௌஃபிக் என்ற கிருஷ்ணமூர்த்தி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவரோட மனைவி நூபுனிஷா உள்ளிட்டோர் பிடிக்கிறதுக்காக தற்போது காவல்துறை தரப்புல 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த விவகாரம், அதாவது ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஒருத்தரை அதிகாலையில பலர் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பள்ளிவாசல் அருகில் வெட்டப்பட்ட சம்பவம் கடும் பதட்டத்தை ஏற்படுத்திய நிலையில தமிழகத்தோட பல்வேறு கட்சி தலைவர்கள் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த வழக்குல மேலும் யார் யாருக்கு தொடர்பு இருக்குது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன மேலும் வேற எதுவும் காரணங்களுக்காக அவர் கொலை செய்யப்பட்டாரா அப்படிங்கிறது குறித்து தற்போது தீவிர விசாரணை நடந்துட்டு இருக்கு. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.